எப்படி கூப்பிட்டேன் வர வர அண்ணங்கிற மதிப்பே கொஞ்சம் கூட இல்லாம போச்சு. என்ன ஒரு சமயக்காரமா ட்ரீட் பண்றேன். அதை பார்த்து எல்லாருக்கும் இலக்காரமா போச்சு. என்ன ஒரு ஆம்பளை கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்பா அம்மா இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? சொட்டத்துக்கும் அழு ஆம்பளை மதிப்பா. ஒன்னும் அழுவேன். காலையில சாம்பாருக்காக வெங்காயம் வெட்டினேன். கண்ணீர் அப்போ வரல, இப்போ வருது. நீ எல்லாத்துலயும் லேட்டு தான். சினிமா டைரக்டர் ஆகணும் இருந்த வேலையும் அப்பாவது புத்தி வந்துதான் வேலை போனதுதான் மிச்சம். இப்பதான் என்ன, நீ வேலைக்கு போ, நான் வீட்டுல இருந்து உனக்கு சமைச்சு போடுறேன். பொம்பளை எனக்கு என்ன தலை எழுத்தா? ஊர்ல உலகத்துல பொஞ்சாதி ஆபீஸ் போறா, புருஷங்காரன் சமைக்கிறான். இங்க தங்கச்சி ஆபீஸ் போறா, நான் சமைக்கிறேன். ஒன்னும் தப்பு இல்ல. வீட்டுல யாரும் இல்லையா? அம்மா வீட்டுல இல்ல. யாருது? அடடே நீயா? என்ன விஷயம்? என்ன பார்த்து யாருன்னு கேக்குறியா? 2 மாசமா பால் சுட்டு வரல. எப்ப கேட்டாலும் அம்மா வீட்டுல இல்ல, அம்மா வீட்டுல இல்லன்னு சொல்லிக்கிறேன். அது வந்து உனக்கு தான் தெரியுமே, ஊர்ல ஒரே புயல் வெள்ளம் இல்லையா? அதனால அடிவாரண நிதிக்கு எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டோம். அதனாலதான் இது வரலும் அம்மா ஒரு நாள் கூட தவறுனதே இல்லை. மாசம் 5ஆம் தேதினா தானும் சுட்டு வந்து விழுந்துரும். இரியா, நாளைக்கு காலையில அம்மா கையில வந்து பேசுகிறேன். என்ன நீ என்ன என்ன சும்மா அம்மா அம்மான்னு மிரட்டி பாக்குறேன்? என்ன பார்த்தா ஒரு மனுஷனா தெரியல. சரி, ஒரு 2 நாள் பொறுத்துக்க. உனக்கு சேர வேண்டிய பாக்கிய சலவ நோட்ட மூஞ்சில அடிக்கிறேன். இதுக்கு முந்தி லாண்டரியா வச்சிருந்த இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன எனக்கு யாத்திரத்துக்கா பணம் கொடுக்க போற? கோலிச்சில் போற மாதிரி தெரிஞ்சுக்கிற. அப்படியே என்னையா அப்படி திரும்ப இப்படி திரும்ப லைட் கோஸ் வந்துட்டு இருக்கேன். என்னையா அப்படி பாக்குற? சிங்காரி பேர் சொல்லி கூப்பிடுற. நேரம் வந்தாச்சு. பால்காரி பங்கஜம்னு ஒரு படம் எடுக்க போறேன். அதுக்கு யாரை ஹீரோயினா போறதுன்னு ஒரு 2 மாசமா கட்டுமையா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன்னை பார்த்த உடனே ஒரு ஐடியா. ஏன் உன்னையே பங்கஜமா போட்டு அந்த படத்தை எடுக்க கூடாது? ஐயோ என்னையா? ஏய்யா நிஜமாதான் சொல்றியா? நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன்? அந்த ஒரே நம்பிக்கை தான். புதுசா கம்பெனி ஆரம்பிச்சா சேம்பர்ல ரெஜிஸ்டர் பண்ண ஒரு 500 ரூபாய் செலவாகும். அப்புறம் ஹோட்டல்ல ரூம் போட்டு வசனம் எழுத இன்னொரு 500 ரூபாய் செலவாகும். படம் ஆரம்ப பூஜைக்கு ஒரு 100 ரூபாய் போதும். படம் பூஜை முடிஞ்சா அன்னைக்கே 3 லட்சம் ரூபாய் இந்த கையில விழும். ஆனா இத ஆரம்பிக்கிற செலவுக்கு தான் யார பிடிக்கிறதுன்னு தெரியல. ஏய்யா, நீ நிச்சயமா படம் எடுப்பியா? என்ன ஹீரோயினா போடுவியா? சிங்காரி, 400 ரூபாய் சம்பளம் கிடைச்ச பேங்க் வேலையை தூக்கி போட்டேன்னா எதுக்காக? இதுவரைக்கும் யாருமே எடுக்காத மாதிரி ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணுங்கிற ஒரே லட்சியம். வேணும்னா இந்த பால் கோவலைய அடிச்சு சத்தியம் பண்றோம். யோ, உன்னை நம்பலாமா? பரிபூர்ணமா நம்பலாம். பால் வித்த காசு தானே. நீ கொடுக்க போற பணத்துக்கு 1க்கு 2 தண்ணிய ஊத்தி வட்டிய போட்டு திருப்பி கொடுத்துறேன். சரி, இப்பவே என் கூட வீட்டுக்கு வா, பணம் கொடுக்குறேன். இப்பவா? ஐயோ முடியாத. உள்ள கிளைமேக்ஸோட போராடிக்கிட்டு இருக்கேன்ல. கரிக்குருமாவோட போராடுறியா? அந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சு போச்சா? யோ கரண்டி, உன்னை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும். சரி, அதுவும் நன்மைக்கே. மத்தியானமா வருவேன், மறந்துடாத. மறப்பேனா? நான் தானே ஹீரோயின். ஆமா ஆமா. அப்ப வரையா வீட்டுக்கு வந்துரு. பணம்னா வீட்டுக்கு என்ன, காட்டுக்கே வருவேன். ஆக இன்னைக்கு லாபம் நிச்சயம். என்ன தீர வாசனை? உனக்கான எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போய் எங்க அண்ணன் இருக்க தொணப்பு அதை சமாளிச்சு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்ப சினிமாவுக்கே போலாமா? வேண்டாம் சொல்லு, சினிமாக்கு போனா நிம்மதியா இருக்க முடியாது. அப்போ இங்க உட்காந்து பேசுமா? ஒண்ணு கேக்குறேன், தப்பா நினைக்க மாட்டீங்க? தாராளமா கேளு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பயமுடுத்துறாங்க. எதுக்கு? உங்க அப்பா ஒரு பெரிய பணக்காரரா, ரொம்ப பொல்லாதவரா. அவருக்கு அந்தஸ்தும் கௌரவமும் தான் முக்கியம். என்ன மாதிரி ஒரு சாதாரண பொண்ணு அவர் நிச்சயமா மருமகளா ஏத்துக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். கல்பனா, அவங்க என் அப்பாவை பத்தி தான் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா என்ன பத்தி சரியா தெரிஞ்சு வச்சுக்கல. இது பாரு, நானே எங்க அப்பாவும் பேசுறத நீ பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவேன். அது ஒரு ஃபாதர் அண்ட் சன் பேசிக்கிற மாதிரியே இருக்காது, 2 ஃப்ரெண்ட்ஸுங்க பேசிக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்றேன்,
என்னுடைய விருப்பத்தை குறித்து அப்பா பேசவே மாட்டாரு. அப்படி ஏதாவது அவர் பேசினா தூக்கி எறிகிற துணிவு எனக்கு உண்டு. இனிமே என்ன சந்தேகப்பட முடியா பேசாத. நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். சாரி செல்வம், ஏதோ எனக்கு இருந்த பயத்துல கேட்டேன். இனிமே அப்படி எல்லாம் கேட்க மாட்டேன். ஏன் உம்மன் இருக்கீங்க? நான் ஒன்னும் உம்மனும் இல்ல. இதுக்கு இவ்வளவு கோவமா? இருங்க இருங்க, சிரிக்க வேணா விட மாட்டேன். இன்னுமா கணக்கு எழுதிருக்கீங்க? சாப்பிட்டுட்டு போய் படுத்துங்க. நான் லைட் அணைச்சிட்டு போறேன். விளக்கு அணைச்சிரு, ஆனா போக வேணாம். ஐயோ, என்னங்க இது? சின்ன பிள்ளை மாதிரி உங்க மனசுல குமரன் நினைப்பா. பாரதி, மனசுல எப்ப வயசாகி போச்சுங்கிற எண்ணம் வருதோ அப்பதான் புதுமை வரும். எனக்கு இன்னும் அந்த எண்ணம் வரலையே. நல்லா இருக்கு. பாட்டியா பாரதி, கொஞ்சம் கொஞ்சமா நீ என்னை விட்டு விலகி போறதா எனக்கு தோடும். என்ன சொல்றீங்க நீங்க? நான் அந்த சந்தேகப்படுறேன். இந்த பிள்ளைங்க விஷயமா நாம 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறோமே, அத கொஞ்சம் தவிர்க்கலாம்னு தோணுது. அதத்தாங்க நானும் சொல்ல வந்தேன். நம்ம செல்வம் இருக்கான் பாருங்க. பாத்தியா பாத்தி, இந்த நேரத்துல அந்த பேச்செல்லாம் இருக்கு. சரி, அவனை விட்டுடுங்க. நம்ம சுகுமார் பிறக்கிறப்போ நம்ம நஷ்டம் அடைஞ்சோங்கிறதுக்காக அவன் இவ்வளவு பெருவினா வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட அவங்கிட்ட வெறுப்பு காட்டுறீங்களே, இது நியாயமா? பார்வதி, ஆரம்ப காலத்துல அவன் மேல எனக்கு வெறுப்பு ஏற்பட்டதுக்கு காரணம் அப்போதைய நிகழ்ச்சிகள். அதெல்லாம் சரியானவனே இப்போ பரவாயில்ல இருக்கு. ஆனா இப்ப அவன் மேல எனக்கு கோபத்துக்கு காரணம் அவன் என்ன மதிக்கிறது. நான் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசுறான். நம்ம தொழிலுக்கு உதவியா இருக்குமே, காலேஜுக்கு போகும்போது காமர்ஸ் எடுத்து படிடான்னா முடியாது, நான் லிட்டரேச்சர் தான் படிப்பேன் அப்படிங்கிறான். அவர் வழியில போறதுதான் எல்லாருக்கும் எதிர்காலத்துல நல்லதுன்னு நினைக்கிறேன். அம்மா, இதுவரையில நான் ஏதாவது தப்பு செஞ்சா நீங்க நினைக்கிறீங்களா? நான் நினைக்கலப்பா. நீ எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசுறதா உங்க அப்பா வருத்தப்படுறாரு. நாளையில இருந்து உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி உங்க அப்பா சொல்ற மாதிரியே கேளு. சில நல்ல முடிவுகளுக்காக தவறான வழியில போனா கூட தப்பு இல்லை. அப்பாவும் நானும் விரோதிகள் இல்லையே. அவரோட குணம் வேற, என்னோட குணம் வேற. வெவ்வேறு இயல்புகள் உள்ளவங்க ஒன்னா சேரவே முடியாது. ஒரு பெரிய விஞ்ஞானியோட பிள்ளை இசை மேதையாகலாம், இசை மேதையோட பிள்ளை இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகலாம். அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. நான் ஏதாவது தப்பு செஞ்சா அப்பா என்ன கண்டிக்க? அவரோட ஆசைகளும் லட்சியங்களும் எனக்கு இருக்கணும்னு என்னம்மா அவசியம்? உங்ககிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியுமா? ஏதோ அப்பாவும் பிள்ளையும் ஒத்துமையா இருக்கணுங்கிற ஒரு ஆதங்கம். சுகுமார், எனக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போப்பா. முயற்சி பண்றம்மா. வாங்க திரும்பதிங்க, வாங்க வாங்க. வணக்கங்க. உட்காருங்க உட்காருங்க. என்ன ரொம்ப நாளா அந்த பக்கம் ஆளையே காணோம்? ஆமாங்க, உங்க மாதிரி பிஸியா இருக்க ஒருத்தரை காரியம் இல்லாம அடிக்கடி வந்து பார்க்க முடியுமா? அப்போ இப்ப காரியத்தோட வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. நல்ல காரியமா வந்திருக்கேன். ராஜமாணிக்கம் உங்களோட சம்பந்தம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. பார்வதி, கேட்டியா? யார் தெரியுதா? அன்னைக்கு என் பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருந்தாங்க. அவங்கதான். தெரியுதுங்க. மினிஸ்கர்ட் போட்டுக்கிட்டு செக்க செதர்னு வெள்ளக்கார பொண்ணு மாதிரி எல்லாருக்கும் கலகலான்னு சிரிச்சு பேசிட்டு இருந்தால அந்த பொண்ணு தானே சொல்றீங்க? ஆமா டாடி, ரொம்ப அழகான பொண்ணு. அண்ணனுக்கு வண்டர்ஃபுல் மேன். வெரி குட். உங்க பெரிய பையன் அந்த பொண்ணை பாத்துருக்காரோ? இல்லன்னா ஒரு நாளைக்கு வந்து பாத்துக்க சொல்லுங்க. இப்பவே கூப்பிட்டு கேட்டா போச்சு. பார்வதி, சுமார கூப்பிடு. பார்வதி, பையன் ஏதாவது காரணம் சொல்லி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல, எனக்கு கெட்ட கோபம் வரும். ஜாக்கிரதை. ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? அவன் குணம் தெரிஞ்சதுனால சொல்றேன். நேத்த விவரமா அவங்க எல்லாம் சொல்லி இருக்கங்க. இனிமே உங்க வார்த்தையை அவன் மீறவே மாட்டான். நிச்சயமா அந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு சம்மதம் இல்லை. நீங்க சொல்ற பெண்ணை எனக்கு தெரியும். அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல பார்த்தேன். நான் மட்டும் இல்ல, வந்திருந்த ஆம்பளைங்க எல்லாருமே பார்த்தாங்க. பாத்தியாடா, அவளை அழகான பொண்ணை கட்டிக்க உனக்கு என்ன கசக்குதா? பொண்ணு அழகா இருக்கலாம், ஆனா என்னுடைய குணத்துக்கு அவ குணத்துக்கும் கொஞ்சம் கூட ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை பார்த்த உடனே குணத்தை எப்படி இடப்பட்டேன்? பழகிற முறையை பார்த்தாலே ஓரளவுக்கு குணத்தை யோசிக்கலாம். அவளோட நடை உடை பாவனையை பார்க்கும்போது மேல்நாட்டு நாகரிகத்துல அதிக ஈடுபாடுடைய பொண்ணா தெரியும். நானும் பழமையின் பெருமைக்கு அதிக கொடுத்து வாழணும்னு ஆசைப்படுறேன். எங்களுக்குள்ள எப்படிப்பா ஒத்து வரும்? சுகு, இதுல வீடா இலக்கி மாதிரியா? அப்ப என்ன பட்டிமன்றம் நடத்துறாரு பழமை புதுவன் பேசுறதுக்கு? லிசன் டு மை கேஸ். ஏதோ பெரிய இடத்து சம்பந்தம் கிடைச்சிருக்கு, அழகான பொண்ணு, பேசாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கை நடத்துறதை விட்டுட்டு பிரசங்கம் பண்றீங்க. இனிமே இவங்கிட்ட பேச நான் தயாரா இல்ல. முடிவா என்ன சொல்றா நீயே கேட்டு சொல்லு. That's good, Dad.
நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. அவ கவுன் போட்டுக்கிறது பிடிக்கலன்னா புடவை கட்ட சொல்றேன். இந்த கிராப் வச்சுக்கிறது உனக்கு பிடிக்கலன்னு சொன்னா நீளமா சவரி வச்சு நல்லா ஜட போட்டு தலை நிறைய பூ வச்சு விடுறேன். இந்த பவுடர் பூசிக்கிறது பிடிக்கலன்னு சொன்னா நானே மஞ்சள் அரைச்சு அவன் முகம் பூரா பூசி விடுறேன்டா. எப்படியாவது உன் குணத்துக்கு தகுந்த மாதிரி அவளை நான் மாத்திடுறேன். நீ நினைக்கிறது தவறுமா. அப்பா, நான், தம்பி, நீ 4 பேருமே ஒரே ரத்த சம்பந்தம் உள்ளவங்க. ஒருத்தர் குணத்தை ஒருத்தர் மாத்த முடியுதா? கடைசி என்ன சொல்ற? இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க போறியா இல்லையா? மன்னிக்கணும். அப்பாவுடைய நன்மைக்காக, கௌரவத்துக்காக நான் என் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கேன். அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றதுனால யாரோட கௌரவமும் இம்மி கூட குறைய போறதில்லை. இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லை. பெருசா ஆரம்பிய இனிமே நான் சொல்றதெல்லாம் கேட்பான்னு பாத்தியா? இதே செல்வமா இருந்தா ஒரு கழுதையை கொண்டாந்து நிறுத்தி கட்டா தாலி என்ன கண்ணு மூடிட்டு கட்டுவான். தர்மலிங்கம், நிலைமை புரியுதுங்க. நான் அப்புறமா வரேன். அமாவாசை அன்னைக்கு பூஜை போடுறேன்னு சொல்லி 1 மாசம் ஆச்சு. என் கையில 1000 ரூபாய் பணம் வாங்கிக்கிறேன். பால் பணம் வேற 300 ரூபாய் பாக்கி நிக்குது. அமாவாசை என்ன 5 வருஷத்துக்கு ஒரு தடவையா வருது? மாசம் வருது இல்ல? அந்த டகல் பாஷா பணம் என்கிட்ட பலிக்காது. இத பாரியா, உன் மேல எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. நான் கொடுத்த பணம், அதுக்கு வட்டி, பால் பணம் எல்லாம் இந்த 2 நாள்ல என் கைக்கு வந்து சேரணும். இல்ல உன் மானத்தை பீஸ் பீஸா கீச்சிருவேன். என்ன சொல்ற? உன்னை போய் ஹீரோயினா போடணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தல்ல, என்ன சொல்லணும்? வில்லி மாதிரி பேசுறியே, இப்படி பேசி பழகினா அப்புறம் ஹீரோயின் மாதிரி பேசவே வராது. ஹீரோயின் என்ன அர்த்தம் தெரியுமா? வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் தெரியாம கழுக்கு சிரிக்கணும், குபீர் குபீர்னு அழணும். இடம் கிடைச்ச போதெல்லாம் இந்திய பண்பாடு, நாகரிகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனா ஒண்ணு, அறகுறையாத்தான் ட்ரெஸ் பண்ணணும். அதுதான் கவர்ச்சி. உன்னை முன்னுக்கு கொண்டு வரதுக்காக என்னென்னமோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பாதியிலேயே போறேங்கிற. போ, படத்துல என்னய்யா, இதுக்கு மேல கூட ஆக்ட் பண்ணலாம். நிஜமாலும் பணம் கொடுத்து ஏமாறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. ஒண்ணு படத்தை ஆரம்பிச்சுக்கோ, இல்ல என் படத்தை திருப்பி கொடுத்துரு. நம்ம படத்துக்கு பணம் போடுற பைனான்சியர் என்ன சொல்றாருன்னா, ஹீரோயினை தான் புதுசா போட்டீங்க, ஹீரோயாவது பெருசா போட்டு அட்வான்ஸ் கொடுத்து கால் சீட்டை வாங்கிட்டு வாங்க, 3 லட்சத்தை தூக்கி தரேங்கிறாரு. ஹீரோ நமக்கு வேண்டப்பட்டவர் தான். 50 வாங்குற இடத்துல 10 வாங்கிப்பாரு. இருந்தாலும் அட்வான்ஸா 1000 அவர் கண்ட காட்ட வேண்டாமா? அதுக்கு இங்க என்னையா செய்ய சொல்ற? ரொம்ப சிம்பிள். நீ ஒரு 1000 ரூபாய் தோது பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை ஹீரோவுக்கு அட்வான்ஸா கொடுத்து அந்த 3 லட்சத்தை புடிங்கிடுவேன். படத்து ஆரம்பத்துல உனக்கும் ஹீரோவுக்கும் ஒரு லவ் சாங். ஹீரோ எரும மாட்டு மேல உட்கார்ந்துகிட்டு பாடிக்கிட்டே வராரு. திருத்தியா, அவர் என்ன ஹீரோவா இல்ல யவனா? இத பாரு, குதிரை மேல ஏறிட்டாங்க, யானை மேல ஏறிட்டாங்க, ஒட்டகத்து மேல ஏறிட்டாங்க. ஆனா எரும மாட்டு மேல இது வரைக்கும் யாரும் ஏறல. அதுதான் புதுமை. இல்ல, அதுவும் வந்துடுச்சு. ஆனா பாவிகளா, அதுக்குள்ள காப்பி அடிச்சுட்டாங்களா? ஏற்கனவே வந்துடுச்சு குமரி பெண்ல. ஏய்யா, நான் சொல்றது நீ கேக்குறியா? இன்னும் அறிமுகமே ஆன பாடல, அதுக்குள்ளயா? சொல்லுமா, கேட்டுக்கிறேன். வந்து முதல்ல மேல ஹீரோ உட்காந்துக்கிட்டு தண்ணியில வராரு. தண்ணியில ஜமாய்ச்சிருவோம். இந்த தண்ணிக்குள்ள ஒரு ட்ரெஸ் பண்ணுவாங்களா, அது பேர் என்ன? அது பிக்கினி. கிரிகிரி. அத போட்டுக்கிட்டு நான் கரையில பாடிக்கிட்டே வருவேன். எப்படி ஐடியா? புதுமையா இல்ல? ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த முதல்ல இருக்க ஓவரா முழுங்கும் சில்லறைய. எருமைன்னா உங்ககிட்டயே இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாமே தான். நீ ஏன் கவலைப்படுற? எவ்வளவு பணம் வேணாலும் நான் கொடுக்குறேன். நீ தான் கொடுக்கணும். இப்பத்துக்கு ஒரு 1000 இப்படி தள்ளு. வர்ற அமாவாசைக்கு அதான் நமக்கு ராசி இல்லையே, பௌர்ணமிக்கு போட்டுருவோம் பூஜைய. பாரு, பௌர்ணமி அன்னைக்கு நீ பூஜைய போட்டு என் மூஞ்சில பவுடர பூசல, உன்னை நடு தெருவுல நிக்க வச்சு இந்த சிங்காரி உன் மூஞ்சில எரும சாணிய பூசு. சவாலா விடுற? ஓ மூஞ்சில பூசலனா இல்லையா பாரு. எத கரியவா பவுடர? இத பாரு, இந்த பூச்சி வேலையை இதோட விட்டுடுவோம். முதல்ல ஒரு 1000 பெட்டு, அப்புறம் பாரு. சரியா? நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் உன்னை நம்பாம இருக்கலாமா? அப்பால கூட்டாண்டவா பாரு. அப்பால என்ன, இப்பாலே வரேன். வா 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 வாயா. புரியுது பார்வதி, புரியுது. இந்த கல்யாணத்துல உள்ளூர உனக்கு சந்தோஷம் தாங்கிறது புரியுது. என்ன இருந்தாலும் அண்ணன் மக இல்லையா, ரத்த பாக்கம் போகும்பா. ஐயோ, அப்படின்னா எது நடந்து போச்சு. இன்னும் பெருசுங்க. சரி, மேற்கொண்ட எரிச்சலை கலப்பாத. சாவியை கொடு.
மொட்டு மலர்ந்தது. துருவன், அத்தா, நீங்கதான் அந்த துருவனா? ஆமா, நீங்கதான் துருவங்கிறது தெரியாமலேயே நான் அந்த கவிதைகளை விரும்பி படிச்சிருக்கேன். அத்தா, நீங்க எழுதுனதுல உங்களுக்கு பிடிச்ச பாடலை சொல்லுங்க, அதையே நான் பாடுறேன். நான் எழுதுனதுல எல்லா பாடல்களுமே எனக்கு பிடிச்சதுதான். ஆனா இந்த சூழ்நிலைக்கு தகுந்த பாடல் கலைமகள் வரவுங்கிற இந்த பாட்டு தான். இதே நீ பாடு. 2000 ரூபாய் கை நீட்டி கடன் வாங்கிட்டேங்கிறதுக்காக என்ன சீப்பா நினைக்காரு. எதிர்காலத்துல நானும் ஒரு பெரிய டைரக்டரா தான் ஆக போறேன். என்னுடைய படத்தை 60 பைசா டிக்கெட் வாங்கி நீ பார்த்துட்டு விசில் அடிக்க போறேன். ஆமா, நீ பொம்பளை ஆச்சே, விசில் அடிக்க மாட்டிய, பின்ன என்ன அடிப்ப? மூஞ்சியில சாணி அடிப்ப. இதெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? பார்த்தா எமக்கிங்கிறானோ மாதிரி இருக்கிறானுவா. ஐயோ தம்பிகளா, இப்ப நான் சோஷியல் படம் எடுக்க போறேன். புராண படம் எடுக்கும் போது சான்ஸ் தரேன். இவட்ட வாங்கின பணத்தை மரியாதையா திருப்பி கொடுத்துடு. இல்ல இப்பவே உள்ள தூக்கி போட்டு இவங்க 2 பேரும் ஃபுட்பால் பிளேயர்ஸா? இல்ல, இவர் என் பெரியப்பா, அவர் என் சித்தப்பா. அப்பப்பா, அப்ப கொஞ்சம் அடிச்சுக்கையா. சிங்காரி, சிங்காரி, உனக்கு 2 அப்பாக்கள் இருக்கிறதா என்கிட்ட சொல்லவே இல்லையே. சொல்லி இருந்தா கை நீட்டி கடன் வாங்கி இருக்க மாட்டேன். ஆமா, இதை தவிர வேற அப்பாக்கள் இருக்கிறாங்களா? வேற அப்பாக்கள் இல்ல. நல்லதா போச்சு. பாட்டலுங்க இருக்காங்க. மளிகை கடைக்காரன், விறகு தட்டிக்காரன். பின்னால பாரு. சொன்னாங்க. என்ன சிங்காரி, பையன் என்ன சொல்றான்? சில்லையை ஒழுங்கா திருப்பி கொடுக்கறேன்னு சொல்றானா? யோ மணிய, பையா கையான்னு மரியாதை கொடுத்தலா பேசாத. ஆமா, ஜாக்கிரதை. அடிலே, நம்ம விறகு தட்டி வேலாயிரா. ஆமா. என்னப்பா, சில்லற கடை நீயே கொடுத்துட்டு அப்புறம் மொத்தமா என்கிட்ட வாங்கிக்கலான்னு வந்திருக்கிறியா? விளையாடுறியா? வேலாயுத ரொம்ப டமாஸ் தெரியும். ஆமா. அப்ப நீயே எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டப்பா. கொடுக்க வேண்டிய பாக்கிய கொடுக்கல, உன் மண்டை பழகுவான். விறகு தொட்டி கட்ட போறியா? படக்கூடாத இடத்துல பட்டு நான் போயிட்டா அப்புறம் இந்த சினிமா உலகம் ஒரு திறமையான டைரக்டர் இழந்துருவியா? பரவாயில்ல, அப்பவாவது என் பேர் பேப்பர்ல வரும். டேய், பணத்தை எல்லாம் நீ இப்ப கொடுக்கல, உன்னை அது ஒண்ணு இல்ல. இந்த பெரியப்பாவும் சித்தப்பாவும் என்னப்பா? நீங்க சொல்லுங்க. எனக்கு 4 மாசமா கட்ட வாங்கின பாக்கி தரல. கேட்டாக்கா சினிமாவில வில்லன் வேஷம் தரேங்கிறான். மளிகை கடைக்காரன் கேட்டா அவனுக்கு அப்பா வேஷம் தரேங்கிறான். உங்க மோர கட்டைகளுக்கு கதாநாயக வேஷமா கட்டைக்கும் இருக்க மாட்டேன். இதெல்லாம் உண்மையா? ஆமா அம்மா. என்ன சிங்காரி, நீ எத்தனை மாசம்? 4 மாசம்மா. ஐயோ, ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லம்மா. பாலு பணம் 4 மாசம் பாக்கின்னு. எனக்கு சின்ன வயசுல இருந்தே சினிமான்னா ஒரு இது. ஹீரோயின் வேஷம் கொடுக்குறேன்னாருமா. மழைங்கிட்ட பாலு பாக்கியோட 2000 ரூபாய் கைமாத்தா கொடுத்துருக்கேம்மா. சினிமா சேல பணம் கொடுத்துருக்க. ஆமாமா. யோ விறகு தொட்டி, பாத்தியா கதாநாயகி மாதிரி நானி கோணி பேசுறேன். புள்ள, பணம் கொடுத்து ஏமாந்ததும் இல்லாம நானி கோணி வேற பேசுறியா? இந்த பாருங்க, கடைசியா சொல்றேன், மரியாதையா எங்களுக்கு பணம் வந்து சேரணும். இல்லன்னா இந்த பையனோட உப்ப தடவி பெரியவரே, தயவு செஞ்சு கூச்சல் படாம போய் சேருங்க. உங்க பணத்தெல்லாம் எப்படியாவது சமாளிச்சு நானே கொடுத்துறேன். சிங்காரி, அம்மா, உன் பணத்துக்கு நான் தான் பொறுப்பு. நீ இனிமே சினிமா சினிமா ஆசைப்படாத. இல்லம்மா, இல்லம்மா, இல்லம்மா. விட்டுட்டு போ. என்ன இப்படி திருப்பித்தனமா பணத்தை வாங்கி சினிமா ஆசையில தொலைச்சிட்டு நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் லட்சமா சம்பாதிக்கத்தான். போதும், நிறுத்துவோம் வாய் சவடால. தங்கச்சி, பொம்பளை சம்பாதிக்கிற உடம்ப வளர்க்கறதும் இல்லாம ஊரு பூரா தில்லுமுல்லா பண்ற. இங்க பாரு, ஒழுங்கா மரியாதையா இருக்கிறதா இருந்தா இரு, இல்லன்னா என் முகத்துல முழிக்காத, வெளியே போயிடு. ஓஹோ, அவ்வளவு தூரம் வந்துட்டியா? வெளியே போனா என்னால பிழைக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? இப்ப சொல்றேன், நானும் ஒரு பெரிய டைரக்டர் ஆகி பேரும் புகழோட தான் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள காலடி வைப்பேன். அது வரைக்கும் உன் மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன். சரி. கல்பனா, நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன். என்ன சொன்னது? நான் சொன்னா மாட்டேன்னு சொல்லுவாரா எங்க அப்பா? டே செல்வம், எல்லாம் இஷ்டம் ஒரே வார்த்தையில பதில் சொல்லிட்டார். ஒரு நல்ல நாள் பார்த்து அவரே உன் வீட்டுக்கு நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி பேச வருவார். செல்வம், இன்னைக்குதான் என் வாழ்க்கையிலேயே சந்தோஷமான நாள். நான் ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன நடக்குமோன்னு அணுவணுவா துடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் என் மனசுக்கு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு. கல்பனா, எங்க போயிட்டு வர? ஒரு ஃப்ரெண்ட பார்த்து வரேன் டாடி. உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? கல்யாண நாள் நெருங்க நெருங்க எனக்கு ஒரே படபடப்பா இருக்கு. டாடி, எனக்கு கூட தான் படபடப்பா. உனக்கேப்பா?
நான் கூட அப்படித்தான் அந்த காலத்துல கல்யாணம் உடனே பயந்துகிட்டே இருந்தேன். கையும் ஓடல காலும் ஓடல. வாழ்க்கை எப்படி அமையுமோ, வர்ற பொண்டாட்டி எப்படி இருப்பாளோன்னு. ஆனா கல்யாணம் முடிஞ்சு 2 நாள்ல எல்லாம் சரியா போச்சு. இத பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்விடேஷன்ஸ் வந்துரும். ஒருத்தர் விடாம எல்லாரையும் இன்வைட் பண்ணும். மூத்தவன் அனாதையா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வந்து நின்னா அதுக்கு ஈடு கட்டுற மாதிரி உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடணும். என்ன என்ன? ஓகே டாடி. வாங்க. செல்வம் நம்மள இங்கதான் தங்கி இருக்க சொன்னா, அவனும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவான். அவன் வந்த உடனே நம்ம எல்லாம் திருநீர் மலைக்கு போலாம். வாங்க வாங்க. உட்காருங்க. ஜான், செல்வம் கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவங்க இந்த இடத்தை விட்டு அசையக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? என்ன இது நாடகம்? செல்வத்தை நீ அடையறதுக்காக நடிச்ச நாடகத்தை விடவா பெரிய நாடகம் இது? கல்பனா, திட்டமிட்டபடி நாளைய மறுநாள் செல்வத்துக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஒருவேளை அந்த விஷயம் தெரிஞ்சு கல்யாண வீட்டுல நீ கலாட்டா பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உன்னை இங்க அடைச்சு வச்சிருக்கேன். செல்வத்தினுடைய கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்க கைதி. அதுக்கப்புறம் உன்னை 50,000 ரூபாயோட வழி அனுப்பி வைக்கிறேன். கவலைப்படாத. அடச்சு, உங்க திட்டம் உதவுறாது. என்ன பைத்தியக்காரி நினைச்சியா? வணக்கம். வணக்கம். உட்காருங்க. யாரு? என் பேர் சுகுமார். என்ன வேணும்? சிறுகதை நாவல்லாம் நிறைய எழுதிருக்கேன். வந்துருவீங்களே, கதை நாவல் எழுதிருக்கிறேன், அதெல்லாம் பிரசுரம் பண்ணி கேட்பீங்களே. சாரி, என்னால முடியாது. நான் தெரியாம தான் கேட்கிறேன். கதை நாவல் எழுத தகுதி வேணா? எவன எழுத முடியுமா? தினம் 10 பேர் வந்துடுறாங்க பையன் தூக்கிட்டு. நான் ஒன்றும் பையன் தூக்கிட்டு வரலைங்க. வெறுங்கீட வந்திருக்கீங்களா? மிஸ்டர், இந்த கதைகள் எழுதுதா இருந்தா முதல்ல பத்திரிகை அனுப்புங்க. நல்லா இருந்தா அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போ ஜனங்கள்லாம் அதை படிச்சு உங்களுக்கு புகழ் வந்தா நாங்களே உங்களை தேடி வருவோம், உங்க கதையை வாங்குவோம், பிரச்சனை பண்ணுவோம். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இப்ப நான் சமீபத்துல எழுதின நாவல் தான் ரொம்ப பாப்புலர் ஆயிருக்கு. அறவா, நீயும் எழுத்தும் சமீப காலத்துல பிரமாதமா எழுதுற ஒரே எழுத்தாளர் மிஸ்டர் துருவன். அப்படின்னா துருவன் எழுதின நாவல்லாம் பிரஸ் இருப்பீங்களா? நிச்சயமா. அந்த துருவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நானும் யார் யார்கிட்ட எல்லாம் அட்ரஸ் கேட்டு பாக்குறேன். ஒரு பையன் கரெக்டா சொல்ல மாட்டேங்கிறான். நீங்க கஷ்டப்பட வேண்டாம். துருவனோட கதைகள் நானே தரேன். திருடி தர போறீங்களா? நான் எழுதின கதையை நானே திருடணுமா? அப்படின்னா என் பேரு தான் துருவன். அது என் பிறப்பு. நீங்க தான் மிஸ்டர் துருவனா? நான் விவரம் முடிஞ்சிட்டேன் சார். சார் மன்னிச்சுங்க. கதையெல்லாம் பணம் இருக்கீங்களா? முதல்ல பார்த்து பேசிட்டு போகலாட்டு வந்தேன். நான் பை கொண்டு வர்ற பழக்கம். அங்கேயே நிற்பீங்களே சார். விழாவை சொல்லிட்டேன் சார். விழாவை கொடுங்க, நானே உங்க வீட்டுக்கு வந்து கதையை வாங்கிக்கிறேன். பரவாயில்ல, நாளைக்கு நானே கொண்டு வரேன். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. அவசியம் கொண்டு வரணும். என்ன பரவாயில்லைங்க. நான் சமயம் ராஜலட்சுமி கம்பெனி, ராஜம் எக்ஸ்போர்ட்டர்ஸ், இந்த கம்பெனிகளுக்கெல்லாம் இந்த வருஷத்தோட ஏஜென்சியை ரத்து பண்ணிடுங்க. இதுல இருக்க புது கம்பெனிகளுக்கு ஏஜென்சி அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே தம்பி? எனக்கு தெரியும்டா. ஐ நோ. என்ன செல்வம், நம்ம கம்பெனி இந்த அளவுக்கு வளர்றதுக்கு காரணமே அவாதான். அந்த கம்பெனிலே மாத்த சொல்றேன். ஏன் வழக்கமா உங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்த கமிஷன் கிடைக்காதுன்னு வருத்தமா? நான் சொன்னேன் பாக்கடைக்கு பேர். இந்த கம்பெனி இந்த அளவுக்கு வளர்றதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டிருப்பேன்னு இவங்க அப்பா கேட்டா தெரியும். மிஸ்டர் ஐயர், அப்போ எங்க அப்பாவோட புத்திசாலித்தனத்தினால இந்த கம்பெனி வளரலன்னு சொல்றீங்களா? சார், நான் அப்படி சொல்றேன். மிஸ்டர், ஆஃப்டர் ஆல் நீங்க ஒரு ஆபீஸ் மேனேஜர். சொல்ற வேலையை ஒழுங்கா செய்யுங்க. போங்க. நான் ஆபீஸ் மேனேஜரா? ஆஃப்டர் நீ யாரா? மிஸ்டர் ஐயர், அவன் என்னோட ஃப்ரெண்ட். தம்பி, நல்லதுக்கு வழி கிடக்கிறவன் நண்பன், அறிவுக்கு அழியெடுத்து கொடுக்கிறவன் அயோக்கியம். அவன் நம்பாதீங்க. மிஸ்டர் ஐயர், இத்தனை நாள் வரைக்கும் எங்க அப்பாவை காக்கா பிடிச்சு கொள்ளையடிச்சீங்க. இப்ப அதுக்கு வழி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஆத்திரப்படுறீங்க இல்லையா? தம்பி, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசம் தெரியாத உங்ககிட்ட இனி நான் வேலை பார்த்தேன்னா என் மரியாதை தான் போய். நான் வர்றேன் தம்பி, நான் வர்றேன். கேட்டா இப்படி இடிச்சு போய் உட்கார்ந்துருக்க? தனியா தொலைஞ்சதுன்னு விட எனக்கு யார நம்புறதுன்னே தெரியல. என்ன விஷயம்? சார ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கணும். அதுதான் என்ன விஷயமானு கேட்கிறேன். செல்வம் மேனேஜ்மெண்ட்ல நம்ம கம்பெனி அழிவை நோக்கி ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. நானும் என்னால முடிஞ்ச வரலும் சமாளிச்சு பார்த்தேன், ஒண்ணும் நடக்கல. என்ன மேனேஜர், உங்களை நம்பித்தான பூராத்தையும் ஒப்படைச்சேன், என்னென்ற ஒரு வார்த்தை சொல்லப்படாதான்னு கேட்டா நான் என்னமா சொல்லுவேன்? அதை அவர்கிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன்.
சொல்லுங்க. ஆனா ஒண்ணு, நீங்க சொல்றதுனால என்ன நன்மை கிடைக்குங்கிறத நல்லா யோசிச்சு போனா தேடிக்கலாம். ஆனா இது போனா போனதுதான். ஆமாமா, சில சமயம் உண்மையை சொன்னா தீமைதான் வருங்கிற நிலைமை வரும்போது அதை சொல்லாமே இருந்துறதுதான் நல்லது. அப்புறமா சுகுமார், உங்க கதையை கேட்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உலகத்தில் இப்படி ஒரு அப்பா இருப்பாங்களா? நீங்க பணக்கார பிறந்த கூட மனசால ஏழையா வந்துட்டு இருக்கீங்க. இப்போ மனசால மட்டுமில்ல, எல்லா வகையிலுமே நான் ஏழையா இருக்கேன். மாசம் வீட்டு செலவு கணிக்கிறதே கருப்பாடா இருக்கு. நீங்க மாத்திரம் இல்ல, தமிழ் எழுத்தாளர் பல்லவர்கள் அப்படிதான் இருக்கு. பாப்புதான் உங்களுக்கே எப்படின்னா மற்றவங்களை பத்தி நான் சொல்ல தேவை. ஏதோ என்னால முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பா செய்யறேன். அடடே வாங்க வாங்க உட்காருங்க. உட்காருங்க. நாவல படிச்சீங்களா? நீங்க கொடுத்த 2 நாவலையுமே படிச்சேன். அதுல எதை படம் எடுத்தாலும் நிச்சயமா கிடைக்கும். என்னது அவார்டுங்க, எழுத வேண்டியதானே? நல்ல வேலை கிடைச்சீங்க. அவார்டை வாங்கி சட்டையில குத்தி ரோட்ல அடைய முடியும். ஏன் அதே தானே, லேசா ஓட்ட விடும், அவ்வளவுதான். அட முடியா? இந்த தாயின் மனம் ஒரு புத்தகம் எடுத்தீங்களே, தாயின் மனம் இல்லைங்க, தாயின் மனம் இருந்து ஏதோ ஒண்ணு அத என் ஒய்ஃபு படிச்சா அதே படம் ஆக்கணும்னு சொன்னான். ஏன் சிரிக்கிற? அதுல என்ன வேடிக்கைன்னா, என் ஒய்ஃபும் அதே நாவலத்தான் படிச்சான். ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு சொல்லிவிட்டான். கமிங் டு தி பாயிண்ட், இந்த தாயின் மனம் நாவல் யாருங்க எழுதுனது? அது கொஞ்சம் இருக்கு. அது எழுதுனவர் ஓ அட என்ன பாருங்க, பெரிய எழுத்தாளர், கிரேட் ரைட்டர். எனக்கு ரொம்ப வேண்டியது. அவ்வளவு பெரிய மனுஷன் உங்களுக்கு வேண்டியவர். ஆமா, நம்பவே முடியல. ரொம்ப நல்லா போச்சு. எப்படியாவது அவரை கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி அமுக்கி 2000-3000 முடிச்சிருங்க. நான் உங்களை தனியா கவனிக்கிறேன். அவர் அவ்வளவு சீப்பா தர மாட்டார். குறைஞ்சு 20,000 கேட்பாரு. இருங்க, எனக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்லைங்க, முடிச்சிருக்க. சுகுமார், கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இந்த பாருங்க, 5000க்கு மேல நயா பைசா தராது. வேணும்னா படம் எடுக்கிறதே நிறுத்திட. என்ன பண்ணி என்ன இப்படி திடீர்னு சொல்லிவிட்டா எப்படி? நீங்க ஒரு தயாரிப்பாளர் ஆகணுமா வேண்டாமா? ஆமா. நான் ஒரு டைரக்டர் ஆகணுமா வேண்டாமா? ஆமா. 100 நாள் படம் ஓகோன்னு ஓடி நாம 2 பேரும் மாலை போட்டுக்கணுமா வேண்டாமா? ஆமா. எங்களுக்கு தேவை தாயின் மனம் தான். அது நீங்க கேட்கிற படத்துக்கு வராது. அப்ப எவ்வளவுதான் கேட்கறீங்க? என்னங்க, ஒரு 5-6. சும்மா இருங்க. உங்க விஷயத்துக்கு 5-6 கொட்டிட்டு பண்ண அர்த்தம். அவரு பெரிய ரைட்டருங்க. சொன்னதுதான் ஒரு பேச்சாட குறைக்க மாட்டார். நீங்க எங்க குறுக்க சம்பந்தம் இல்லாம. சரி, மேல வாங்க. அட தொகையில வாங்க. என்ன மட்டி, 5 லட்சம் ரூபாய் போட்டு பணம் எடுக்கிறீங்க. இதுல என்ன அல்பத்தனம்? இன்னைக்கு பேனாவும் பேப்பரும் விற்கிற விலைக்கு துருவம் கதைக்கு கொஞ்சம் கூட போட்டு கொடுத்தா என்ன குறைஞ்சு போயிடுங்கிறேன். அந்த தொழில இறங்கிருக்கேன். அப்புறம் முடிவா என்ன சொல்றீங்க? உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஒரே செக்கா கொடுத்தா இருந்தா 15 ரூபாய். வெரி குட். செக்க சக்கன்னு வெட்டுக்கிறேன். இப்பவே வெட்டிடுறேன். ஆமா, துருவம் பேர்ல தானே? என் பேர்ல. இன்னும் தேதியை போடுங்க. என்ன பண்ணி பல சீக்கிரம் எழுதி கிழிச்சு கையில கொடுங்க. மனத்தை மாத்திக்க போறாரு. இதாப்பா, நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. நான் துருவனை கண்டு பேசி இந்த தொகைக்கு எப்படியாவது சம்மதிக்க வைக்கிறேன். என்ன போற போது இந்த ஆளை மட்டும் கூட்டிட்டு போறீங்க. ஏதாவது ஏறாகுளமா பேசி காரியத்தை கெடுத்து போறேன். அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. மிஸ்டர் டேனியல், அந்த இன்வாய்ஸ் சார், நீங்க புதுசா கான்ட்ராக்ட் கொடுத்த கம்பெனியில போய் பார்த்தோம். ஒண்ணு கூட ஒரிஜினல் கம்பெனியா தெரியல. எல்லாம் பினாமி கம்பெனிகளா இருக்கு. போர்டுகள் தான் தொங்கிட தவிர உள்ள ஆட்களே கிடையாது சார். சார், நம்ம ரொட்டேஷன் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகி போச்சு. யாருக்குமே சரக்கு ஒழுங்கா போய் சேராதனால எல்லாரும் பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நாளைக்குள்ள கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் பைனான்சிங் மார்க்கெட்ல திருப்பி கொடுக்கணுமா? நம்ம கம்பெனியை பத்தி ஊர்ல பலவிதமா பேசிக்கிறதுனால எல்லாருமே சீரியஸா இருக்காங்க. எந்த நேரத்துல ஜப்தி வரும்னு சொல்ல முடியாது. திலக்கங்க, உண்மை சொல். நீ சொன்னபடி நான் கான்ட்ராக்ட் போட்டு கொடுத்த அத்தனை கம்பெனியும் போலி கம்பெனி இப்பதான் எனக்கு தெரியும். உன் வார்த்தையை நம்பி 1,00,000 5 லட்சம் எல்லா கம்பெனிக்கும் நான் பணத்தை கொடுத்திருக்கேன். அதெல்லாம் இன்னைக்குள்ள எனக்கு வந்து சேரணும். நான் என்னடா பண்ண முடியும்? எல்லாம் நல்ல கம்பெனி தான் ரெக்கமெண்ட் பண்ண. பணத்தை எடுத்து கொடுத்தது நீ தானே? பாவி, இப்பதாண்டா உன் அயோக்கித்தனம் எனக்கு புரியுது. அன்னைக்கே மேனேஜர் என்கிட்ட எவ்வளவோ சொன்னார். அவர் பேச்சை மீறி நீ சொன்னபடி செஞ்ச. என்ன இப்படி கவுத்துட்டியடா? இதோ பாரு, மரியாதையா இன்னைக்குள்ள எனக்கு பணம் வந்து சேரணும். இல்ல இப்பவே போலீஸ கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். மூளை இல்லாம பேசாத. திலக்,
நான் என்ன உங்ககிட்ட கையெழுத்து போட்டா பணத்தை வாங்குற இல்ல உன் கம்பெனியில நான் மேனேஜரா செக்ரட்டரியா அக்கௌண்டண்டா எந்த ஆதாரத்தை கொண்டு நீ போலீஸ்ல புகார் கொடு? ஏதோ பாவம் ஃப்ரெண்டே கஷ்டப்படுறானே அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நான் வந்தேன். என்ன அடிச்சுட்டேன்ல, எக்கடாவது கெட்டுப்போ. ஐ டோன்ட் கேர். கோர்ட்ல பல பேர் நம்ம கோடவுன் கம்பெனி கார் வீடு எல்லாத்துக்குமே அட்டாச்மெண்ட் வாங்கிட்டாங்க. இப்பதான் நியூஸ் கிடைச்சது. டாடி என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க டாடி. குமார் உட்காருங்க. பிரசல்லாம் எப்படி நடக்குது? ரொம்ப சிரமமா தான் இருக்கு. நைட் அண்ட் டே நாங்க எல்லாரும் ஒர்க் பண்றோம். இருந்தாலும் ஒண்ணு லாபகரமா இல்ல. எழுத்து துறையில வர்ற பணத்தை கூட அதுலயே போட வேண்டியிருக்கு. மிஸ்டர் சுகுமார், அச்சு தொழிலாளே அப்படிதான். அத பத்தி ஒரு பழமொழியே உண்டு. அது ஒரு பேய் மாதிரி. முதல்ல ரத்தத்தை உறிஞ்சும், அப்புறம் செல்வ தள்ளி கொடுக்க ஆரம்பிச்சா கொட்டிக்கிட்டே இருக்கும். லட்சக்கணக்கா அள்ளி கொட்டிண்டுங்கிறது இல்ல, நமக்கும் ஒரு வழி வேணும். கூட வேலை செய்யறவங்களுக்கும் ஒரு வாழ்வு கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த தொழிலே நான் ஆரம்பிச்சேன். இப்போ உங்ககிட்ட வந்த நோக்கமே, நீங்க பப்ளிஷ் பண்ற புத்தகங்கள்லாம் எங்க கிட்டே ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சௌரியமா இருக்கும். Definitely, the pleasure is mine. ரொம்ப நன்றி சார். என்னங்க, கல்பனாக்கு ஒரு வழி பண்ண வேண்டாமா? பாவம், அவளும் எத்தனை வருஷம் காத்திருப்பா. ஒருவேளை உங்க அப்பா உங்க தம்பிக்கு வேற ஏதாவது கல்யாணம் செஞ்சு வச்சிருந்தா? அந்த அளவுக்கு ஆகாது. எங்க அப்பா பத்தி எனக்கு நல்லா தெரியும். எந்த அளவுக்கு எது ஆகும்னு எப்படிங்க சொல்ல முடியும்? இத பாருங்க, நீங்களும் வெட்டி கௌரவம் பாக்காதீங்க. எப்ப கல்பனா வாழ்வுக்கு நாம பொறுப்பை ஏத்துக்கிட்டோமோ அதை ஒழுங்கா செய்யணும். இப்ப உங்க அப்பா கோபம் அடங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்த்துட்டு வாங்களேன். கஸ்தூரி, எனக்கு மட்டும் அந்த எண்ணம் இல்லையா என்ன? என்ன பார்த்தாலே எங்க அப்பா ஆத்திரப்படுவார். உயிருள்ளவரை என் முகத்துல முடிக்காதேன்னு சொல்லிட்டாரு. ஏதோ கோபத்துல சொல்லிட்டாரு. அதுக்காக நிஜமாவே அவர் செத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க போறதா முடிவு பண்ணிட்டீங்க? கஸ்தூரி, கோழி மிதிச்சு கொஞ்சம் சாகிறது இல்ல. இப்பவே பரப்புடுங்க. நீங்க கேட்கிற நீலகண்ட ஆபீஸ் வீடு எல்லாம் ஏலத்துக்கு போய் ஊரை விட்டே போயிட்டாரு. உங்களுக்கு தெரியாதா? என்னது? 4-5 வருஷம் கழிச்சு வந்து கேட்டாங்க. இப்போவாது கேட்டீங்களே. ஆமா, நீங்க யாரு? அவருக்கு வேண்டியவன். ஆமா, அவர் எங்க இருக்கார் தெரியுமா? ஊரை சுத்தி கடனை வாங்கினவன் அட்ரஸ் சொல்லிட்டா ஓடி போவான். எங்க இருக்காரோ என்ன பண்றாரோ போயிட்டாரு. என்னங்க சொல்றீங்க? என்னால நம்பவே முடியலையே. ஆமா கஸ்தூரி, அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னே தெரியல. நானும் எல்லாரையும் விசாரிச்சிட்டேன், ஒரு தகவலும் கிடைக்கல. பெரியப்பா, பெரியப்பா, எங்க எங்க அப்பா எங்க? நீ அழைச்சிட்டு வருவேன்னு எங்க அம்மா சொன்னாங்களே. ஆலமரமா இருந்த வீட்டையும் அரச மரமா இருந்த ஆபீஸையும் ஆடிக்காத்துல பறக்க விட்டுட்டு உங்க அப்பா எங்க போனான்னு யாருக்கிட்டா கண்டா தெரியும்? என்ன சொல்றீங்க? ஒண்ணுமில்லை, நீ போய் விளையாடுற கண்ணா. அம்மா, அம்மா, என்னம்மா அழுற? பாபு, உங்க அப்பா என்ன மட்டும்தான் நடுத்தருவுல விட்டுட்டு போனாருன்னு நினைச்சேன். பெத்த அப்பா அம்மாவையும் நடுத்தருவுல விட்டுட்டு போயிட்டாருடா. கல்பனா, குழந்தைகிட்ட இதெல்லாம் என்ன பேசு? ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு ஒருத்தரை நினைச்சு ஒருத்தர் கண்ணீர் விட்டுத்தான் ஆகணும்னு விதி இருக்கிறப்ப அதை நம்மால மாத்த முடியுமா? என்ன கிழவனாரே, போன மாசம் கணக்கெல்லாம் முடிச்சுட்டீங்களா? உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், என்ன கிழவனாரேன்னு கூப்பிடாதீங்க. என் பேர் நீலகண்டன். நீலகண்டன் கூப்பிடு. அது எப்படி பேர் சொல்லி கூப்பிட முடியும்? என்னதான் என்கிட்ட வேலை பார்க்கிறவரா இருந்தாலும் என்ன விட நீங்க வயசுல மூத்தவர் தானே. அப்ப பெரியவரேன்னு கூப்பிடுங்க, இல்லாட்டி அண்ணாச்சின்னு கூப்பிடுங்க. அது எப்படி முடியும்? பழக்க தோஷம் ஞாபக மறதியா வாயில கிழவனாரன்னு வந்துருத. வரும் வரும். சரி சரி, மணி 1 ஆச்சு. நேரா உங்க வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு இங்க வந்து வேலை செய்யுங்க. வரேன்.